சும்மாருமா. என்னம்மா இது சின்ன குழந்தையாட்டம்? என்ன கரையை செய்ய போயிட்ட? என்ன நாங்க மட்டும் வராம போயிருந்தா இந்நேரம் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருக்கோம் அந்த பொண்ணு. ஆனாலும் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறது நல்லது இல்ல. பாவம் படிச்ச பொண்ணு ரொம்ப வேதனை இருக்கு. விட்டுடுறா விட்டுடுறா. அவ தூக்கு போட்டுக்கிறாளோ கிணத்துல குதிக்கிறாளோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். வாய திறந்தா பல்ல உடைச்சிடுவேன். சோம்பேறி. ஏய் ராசா, நமக்கு புத்தி இல்லைனாலும் கூட எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும். ரெண்டு இல்லாத உன்னாட்ட ஆளு மிருகத்துக்கு சமம். ஆமா, நான் மிருகம்தான். போயிங்க. சாவுல இருந்து தப்பிச்சுட்டேன்னு வருத்தப்படுறியா? உன்னை நான் தூக்குல போடுறேன். ஏறு ஏறு. இப்ப சொல்லு, நீ தோத்து போனியா நான் தோத்து போனா? உன் சாவு செய்தியை யாருக்கு சொல்லணும்? உன்னை பெத்தப்பனக்கா நீ காதலிச்ச சுப்பனக்கா? சொல்லு. நான் செத்துட்டா அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் சாகிறதுக்கு முந்தி நான் கோவிந்துக்கு வேண்டியவளா செத்தேன்னு சொன்னா போதும். மனசில்லாத மனுஷன்னாலும் என் மனசுல உள்ள வேதனை அவர்கிட்ட சொல்லுவேன் நம்புறேன். இதை விட வேற எனக்கு எந்த ஆசையும் இல்ல. கோவிந்த், நம்ம 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்பாவை கூட தெரிஞ்சிடுச்சு. கலாட்டா ஆகிறதுக்கு முந்தி நானே சொல்லணும்னு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியணும்னு உங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இதை செஞ்சேன். ஏன்? நான் பார்ட்டி செக்ரட்டரி ஆவறதுல உங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. என்ன கீழே இருக்கிறதுக்கு மேல் வர்க்கத்தோட சதி செய்யறாருன்னு தெரிஞ்சது. உங்க அப்பா கிட்ட சொல்லு, என்ன இறக்குறது இல்ல, நான் மேல போறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உங்க அப்பா தான் ஏற்பாடு செய்யணும். என் நாட்டு அரசியல்வாதிக்கு உன் நாட்டை சென்டிமெண்ட்டை கிள்ளி போடுறது சாதாரண விஷயம். பாருமா, எனக்கு பார்ட்டி சேவையை தவிர வேற லட்சியம் கிடையாது. உங்க அப்பா கிட்ட சொல்லு, என் மேல அதிக பாரம் சுமத்த வேண்டான்னு. போயிட்டு வா. ஹாய் சுஜி, கமான் உட்காரு. என்ன விஷயம்? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். கோவிந்த், இவங்க அப்பா கொடுத்த கூலிக்கு என் பிசினஸ் முறையில இந்த பொண்ணை உன்கிட்ட இருந்து கொண்டு போய் மனச மாத்தி பிரிக்கலாம்னு நினைச்சேன். நம்ம அன்பை பத்தி எவ்வளவோ சொல்லி அவர் மனச மாத்தின. அவரே என்ன நேர்ல உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இங்க அடிச்சிட்டு வந்தாரு. உனக்காக தூக்குல தொங்க போச்சு. நானே கொன்னுடுறேன்னு மிரட்டினாலும் சாவரத்துக்கு முந்தி கூட உன்னை பத்தியே பேசிச்சு. அதனாலதான் இங்க கொண்டாந்தேன். ஏய், அவங்க அப்பன் கிடக்குறான். உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கிட்னாப்பிங், தற்கொலை, தியாகம். நல்லா இருக்கு. நீ விசித்திரமானவன், இவன் ரொம்ப வேடிக்கையானவன். சுஜி, நீ அன்னைக்கு என்கிட்ட தான் இருக்கணும்னு வந்த, ஆனா இவனோட போயிட்ட. போகட்டும், அங்கேயாவது தங்கிடுவேன்னு நினைச்சேன். திரும்பி என்கிட்டயே வந்துட்ட. இது பொம்மலாட்ட மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் எங்க அப்பா செஞ்சது. செஞ்சது யாரா இருந்தாலும் நீ ஒரு ரவுடி வீட்டுல 10 நாள் தங்கி இருந்திருக்க. முதல் நாள் அவன் பலவந்தம் பண்ணிருக்கலாம், 2வது நாள் நீ சக்தி எழுந்திருக்கலாம், 3வது நாள்ல இருந்து சந்தோஷமா மாறி அவனோட உறவு கொண்டிருக்கலாம். இந்த வண்டு தேனை குடிச்சு முடிச்சதும் உன்னை வெளியே தள்ளி இருக்கலாம். இந்த காளி பயலோட சேர்ந்து காதல் நாடகம் ஆடி என் கழுத்துல உட்காரணும்னு வந்திருக்க. அப்படிதானே? வாயமுட. இப்ப சமூகத்துல எனக்கு ஒரு கௌரவம், ஒரு பாட்டில பெரிய பதவி இருக்கு. ஒரு அடியாள் ராஸ்கல் கெடுத்து கைவிட்டவள இன்னொரு வாட்டி அந்த தப்பான வார்த்தையை சொன்ன ரத்தத்தை குடிச்சிருவேன். என்னடா நினைச்சுக்க பாரு, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. அவ உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறா. தப்பு ஏதாவது இருந்தா அந்த பொண்ணை கொண்டு போனதுன்னா என்ன எது வேணும்னாலும் செஞ்சுக்க. அந்த பொண்ணை ஏத்துக்க. பேச்சு அனாவசியம். போற வழிய. நான் அவர்கிட்ட பேசணும். வெளியில போ. உண்மையாவே நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகமே இல்ல, உண்மைதான நம்புறேன். அப்பா தேவையில்லைன்னு, அந்தஸ்து வேண்டான்னு உன் லட்சியத்தையே நம்பி வந்த என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதோ சுஜய், உனக்கு நான் இன்னைக்கு உண்மையை சொல்றேன். என் லட்சியம் வேற, நான் நடிக்கிற நாடகம் வேற.
எல்லாத்தையும் விட முக்கியம் எனக்கு என் பிழைக்கும் வழி. ஆஸ்தி வேண்டான்னு வந்த நீ என் பிழைக்கும் வழிக்கு அன்ஃபிட். நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதா இருந்தா உனக்கு ஒரு சின்ன யோசனை. நீ அவன்கிட்ட கெட்டு போயிருக்கலாம், 10 நாள் தங்கி இருக்கலாம், அதை நான் கேர் பண்ணல. ஆனா நீ உங்க அப்பா கிட்ட வேண்டான்னு சொன்ன ஆஸ்திய வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது என்னடா இத்தனை பாலிசி தெரிஞ்சவன் இவ்வளவு அசிங்கமா பேசுறானேன்னு நினைக்கிறியா? என் அசல் பாலிசியே இதுதான். அப்படின்னா ஆஸ்தி எனக்கு வந்தா நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல போல இருக்கு. கரெக்ட். குட். நீ பெரிய மனுஷங்க பட்டியல்ல சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு நினைவு வச்சுக்க, நீ ராஜாவை சொன்னியே போக்கிரி ரவுடி அடியாள்னு, அவனோட கால் தூசுக்கு கூட நீ ஈடாக மாட்ட. உணர்ச்சி வசப்பட்டு பேசாத, நல்ல நிதானமா யோசி. யோசிக்க வேண்டியது நீதான். இந்த வார்த்தையை என்கிட்ட பேசுறதுனால பொழைச்சு போற. இதே வார்த்தை வெளியில ராஜா காதுல விழுந்திருந்தா உன் தலை நடு ரோட்ல உருண்டு இருக்கும். தன்மானத்தை விக்கிற நீதான் ஒரு ரவுடி. வார்த்தை தவறி என் மேல பழி போடுற நீதான் ஒரு அயோக்கிய. பணத்துக்காக அன்பையும் பதவிக்காக மான மரியாதையும் குழியில புதைச்சு வைக்கிற நீதான் ஒரு லோஃபர். இல்ல, புரோக்கர். அத நான் நிரூபிக்கிறேன். மைண்ட் இட். ஏன் வந்துட்ட? நானா வரல, அவன் தான் போக சொன்னான். எப்படி போ சொல்லுவான்? வா பாக்குறேன். நில்லு. நீ அவனை பயமுறுத்தி அவன்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டீனா நீ போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன்? வா. எங்க? உள்ள போ. வெல் டன். இந்த அவன் பேலன்ஸ். இது நீ கொடுத்த அட்வான்ஸ். ஏன்? பணத்துக்காக ஒப்புக்கொண்ட வேலையில நான் தோத்து போய் உன் பொண்ணு ஜெயிச்சதுனால, நான் தலை குனிஞ்சதுனால. இங்க என்ன எதுக்கு கொண்டு வந்த சொல்லு. எங்க கொண்டு போகணும்னு தெரியாம. நான் எங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, இங்க வரதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சுஜி, பைத்திய மாதிரி வேஷம் போட்டது போதும். உன்னை எங்க எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். போடல. ஏய், நான் சொல்றது நினைவு வச்சுக்க. அனாவசியமா அந்த பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கிடாத. இன்னையில இருந்து நீ என்ன செஞ்சாலும் அவ இஷ்டப்பட்டு சரின்னு சொன்னாதான் செய்யணும். அவ கண்ணீர் விட்டா அங்க நான் இருப்பேன். அதான் அவன் கடைசி நிமிஷம் ஆயிடும். புரிஞ்சுதா? நில்லு. இங்க இருந்து என்ன எங்கயாவது கொண்டு போய் கொன்னுடு, இல்லாட்டி போற நடுத்தரவுல விட்டுரு. ஏன் முடிவை நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு அப்பாங்கிற பேர்ல இருக்க இந்த கசாப்புக்காரங்கிட்ட என்ன விடாத. ஐயோ, நீ ஏன் ஒரு கசாப்புக்கார? உன்கிட்ட வந்து நான் சொல்றேன் பாரு. விளங்கிச்சா? இதையே இன்னொருத்தர் சொல்லியிருந்தா பணமாக்கிடுவேன். ஆனா எதுவும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா தப்பு என்னதுங்கிறதுனால. பணத்திமுறை மறந்துட்டு அப்பாங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு அவ சொல்றது செய். இல்ல ரச ரசா நான் சொல்றது செய்யறவன். நான் சொல்ல வந்தது, நீ என்ன சொன்னாலும் நான் சொல்றது ஒண்ணுதான். உன்னாட்டம் பொண்ணுங்க ஜெயிக்கணுமே தவிர பேடியாட்டம் தோத்து செத்து போக கூடாது. அப்படி தோத்து போயிட்டா உங்க அப்பா நாட்டம் சோதாக்களும் என் நாட்டம் பொறுக்கிங்களும் ஜெயிச்சிடுவாங்க. ஆமா, ஜெயிப்பாங்க. நாங்க தான் ஜெயிப்போம். எதுக்காக வந்த? என்னடா இப்படி கேக்குற? ராத்திரி எல்லாம் பணியில உட்கார்ந்து இருந்துச்சு. யார் வீட்டு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது. பாவம், அந்த பொண்ணு குளூர்ல நடுங்கிட்டு இருந்த பார்த்தா என் மனசு பொறுக்கலடா. நீ கதவை திறந்து வீட்டுக்குள்ள வான்னு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கடா. என் வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், அதெல்லாம் நடக்காது. பிசினஸ்க்காக உன்னை கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தனே தவிர, பிசினஸ் தீந்து போன அப்புறம் ஒரு பொண்ணு வீட்டுல வச்சிருக்கிற காலி பையனா இல்ல. போ உங்க அப்பங்கிட்ட போ. என்னது? என்ன உள்ள விட மாட்டியா? விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ரச ரசா உப்பமா வீட்டுல இருக்கலாம். நீ வாமா. இவன் குடியார போயேன். இப்ப ஒண்ணு பேசுவான், அப்புறம் ஒண்ணு பேசுவான். நீ வாமா. நான் யார் வீட்டுக்கும் வரல. இருந்தா அவர் வீட்டுல மட்டும்தான் இருப்பேன். இல்லன்னா இப்படியே இந்த மரத்தடியில வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு காத்துல கரைஞ்சு குறைஞ்சு பணமா போயிடுவேன். அதை தவிர இங்க இருந்து அசைய மாட்டேன், இசைய மாட்டேன். பாவம், ஒரு வயசு பொண்ணு வயசு பொண்ணும் இல்லாம ராத்திரி எல்லாம் குளிர நெருங்கிட்டு மரத்தடியில கிடக்கு. இந்த முரட்டு பையன் என்ன செய்வானோ? டேய் ராசா, பாவம் அந்த பொண்ணு
ஒரே புடிவாதம் புடிச்சு பிராணத்துல வர்ற பொண்ணு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கா. ஏய், இன்னொரு வாட்டி அவளை பத்தி பேசுனேன் உன் மீசையில ஊஞ்சல் கட்டிடுவேன். ஏய் ராசா, இந்த வீட்டுல நீ மட்டும் உண்டியாவா இருக்க? நான் இருக்கேன். செவுத்துல பள்ளிங்க இருக்குது, கட்டில்ல மூட்டை பூச்சிங்க இருக்குது, அடுப்புல பூனைங்க இருக்குது, பரணியில எலிங்க இருக்குது. இவ்வளவு இருக்கும் போது அந்த பொண்ணு கூட ஒரு மூலையில கிடந்தா என்ன ஆயிடுண்டா? ஏய், ஏய், ஒரு பாவம் அறியாத அந்த பொண்ணை இந்த நிலைக்கு கொண்டாந்து நீதானடா? ஏண்டா எத்தனை வாட்டி சொல்றது அது பிசினஸ்னு? வேணும்னா நீ வச்சு காப்பாத்து. இந்த பொம்பளைங்க கிட்ட வச்சுக்கிட்டா தண்ணியில இருக்கிற மீனை தலையில போட்டு நீந்த சொல்லுவாங்க, தலையில இருக்கிற பூனைய தண்ணியில போட்டு ஆட சொல்லுவாங்க. இவங்களை நம்பினா நாம க்ளோஸ் ஆயிடுவான். உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நானே பாத்துக்கிறேன். ஏய் அம்மா, எந்திரிமா போலாம். நான் அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கும் வரல. அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கு கொண்டு போவேன்? அவன் ஒரு புறம்போக்கு, எப்படி திரும்ப பார்க்கலாம்? நீ வாமா போலாம். போமா உள்ள. ஏய், நீ உள்ள போமா, நான் பேசிக்கிறேன். இப்ப என்னடா செய்வ? ஆ, சுவத்துல பல்லிங்க இருக்கு, கட்டில மூட்டை பூச்சிங்க இருக்கு, அடுப்புல பூனைங்க இருக்கு, பரணியில எலிங்க இருக்கு. அதுங்களோட இதுவும் இருந்துட்டு போகட்டும். ஆமா கிழவா, உனக்கு புத்தி இருக்கா? ஏய், இந்த வேலை ராத்திரியே செஞ்சிருக்கலாம்ல. ஐ, 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 ஐ. மறுபடியும் கொண்டு போயிட்டானா? இல்ல, பாப்பாவே போயிடுச்சு. அவன் என்ன 4 வாட்டி உதைச்சான். என் சிஷியனுக்கு செவில்ல கொடுத்தான். அவன் என்ன செஞ்சாலும் யார் கேட்க முடியும்? முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? போறதுக்காக வரல, நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். தோத்து போறேன்னா ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிறையோ தோக்குறையோ திக்கு திசை தெரியாம எங்கேயாவது ஓடி குதிச்சு சாவையோ ஓ இஷ்டம். நீ என் வீட்டுல இருக்க கூடாது. போ. செத்து போறதா இருந்தா நான் இத்தனை நாள் உயிரோட இருக்க மாட்டேன். ஏய், சொல்லிட்டேன், நான் தண்ணி அடிக்கிறதுக்கு முந்தி நல்லவனா இருப்பேன். தண்ணி அடிச்சுட்டேன், ரச ரச. இது பிரயோஜனம் இல்ல. இது எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேச வேண்டிய விஷயம். ஏய், ஏய், நில்லு. ஏய், எங்க போற? நில்லு. ஒன்னதான் நில்லு. அவங்களே நியாயம் கேக்குறேன். அவங்க சொல்லுவாங்க, என்னங்க எங்கேயோ இருந்த என்ன இவர் இழுத்துட்டு வந்து அவர் வீட்டுல போட்டாரு. அதனால என்னோட வாழ்க்கையை களங்கமாக்கி நான் நடுத்தருவுல நிக்கிற நிலை வந்துருச்சு. இதுல யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நான் இவரோட இருக்கிற விஷயம் உண்மை, அதுல இவரோட தனியா இருக்கிறது உண்மை. இந்த மாதிரி குடிகாரங்களோட 10 நாள் இருந்து எங்க 2 பேருக்கும் எந்த தப்பு நடக்கலன்னு நான் எந்த சாட்சியத்தோட அடுத்தவங்களை நம்ப வைக்கிறது? உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். உங்கள மனசாட்சி உள்ள மனுஷங்க யாராவது ஒத்துக்குவீங்களா இவர? உலகத்து பார்வையில நான் இவரோட ஓடி வந்தவ. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே. இவர் வீடு ஏன் வீடு இல்லையா? இந்த சேரி என்னது இல்லையா? நீங்களா என் உறவினர் இல்லையா? ஏன் பொறுப்பு ராஜாவது இல்லையா? உங்க பொண்ணா, உங்க தங்கச்சியா, உங்கள ஒருத்தியா நான் கேக்குறேன். வெளியே போன்னு சொல்றது இவருக்கு நியாயமா? இருப்பேன்னு சொல்றது எனக்கு நியாயமா? நீங்களே சொல்லுங்க. டேய் ராசா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, உன்னை காப்பாத்த நாங்க இருக்கோம். ஏய், அந்த பொண்ணு நம்ம சேரியில உன் வீட்டுல கெட்டு போச்சுன்னு கலங்க வந்துருச்சு. அந்த கலங்கத்தை போக்கி அது உண்மை இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வச்ச அப்புறம் தான் அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பணும். இல்ல கடைசி வரைக்கும் அது இங்கதான் இருக்கும். இப்படி சொன்னதுக்காக எங்க எல்லாரும் நீ கொன்னாலும் பரவாயில்ல. சரிதாங்க. லா 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 லா. ஏய், சுத்திலும் பொத்தல வச்சுக்கிட்டு உள்ள ஜலக்கீட பண்றியா? என்ன செய்யறதியா? என்னதான் பொத்தல மூடினாலும் பொத்தல் பொத்தலாவே இருக்கு. கண்ணுல படுதே. பாக்குறவங்க கண்ணை மூடிக்கணும், அவ்வளவுதான். ஏய், ஏய், உள்ள பாட்டு பாடுறியே, நிறுத்திக்க. உடம்பு தேய்க்கும் போது பாட்டு பாடாட்டி போனா எனக்கு குளிச்சாப்ல இருக்காது. உள்ள நான் நிறுத்திக்கிறேன், வெளியில நீ பாடுறியா? நான் வேலை செய்யறவனே தவிர பாட்டு பாடுறவன் இல்ல. என்ன எதுக்கு இத நீ அடைக்கிற? ஆ? கண்டவனும் பாப்பானுங்க, அதனால அடைக்கிறேன். ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது, எலி போகுது. இதுக்கு முந்தி நீ இது மாதிரி எங்க பாத்திருக்கியோ, அதனாலதான் இப்ப பயந்துகிட்டு அடைக்கிற. ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது, எலி போகுது. நாளைக்கு சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் விரதம். ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது, எலி போகுது. ஏன் தாத்தா, இவர் என்ன தேய்ச்சு குளிச்சு எத்தனை வாராச்சு? எப்பவோ அவன் கிடைச்ச அன்னைக்கு தலை தேய்ச்சேன். அதுக்கப்புறம் அவன் குளிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஏய், ஏய். சரி, அப்ப காலையில 2 பேருக்கும் எண்ணெய் தேய்க்கணும். 4 மணிக்கெல்லாம் ஏந்திரீங்க. ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது, எலி போகுது.